முட்டையை வச்சு எப்போவும் ஆம்லெட் கலக்கின்னு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ஃப்ளஃபி ஆம்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃப்ளஃபி ஆம்லெட் எப்படி பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட எக் செப்பரேட்டர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வந்து அந்த மஞ்சள் கரு வந்து நம்ம வெள்ளைக்கருவோட வந்து கலந்துடக்கூடாது. அப்படி கலந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து ஃப்ளஃபியாக வராது. மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் கருவை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த வெள்ளைக்கருவை உங்ககிட்ட இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விஸ்கில் கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அடியில் வந்து மஞ்சள் கருவை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவை அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லைனா அந்த மாதிரி பெப்பர் க்ரஷ் பண்ண பெப்பர் போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளோட ஃப்ளஃபி ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக திருப்பி போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பக்கமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.